பொதுவாக சர்வீசஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர் எம்ப்ளாயி கான்செப்ட் வாங்க. அதாவது ஒரு எம்ப்ளாயை ஹையர் பண்ணி அவங்கள ஒரு ப்ராஜெக்ட்டில் டிப்ளாய் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு பில் பண்ணி அந்த பில்லிங்கில் வர மார்ஜின் அவங்க எடுத்துக்குவாங்க. எம்ப்ளாயி சேலரி போக மற்ற செலவினங்கள் போக மற்றது தான் அவங்க ப்ராஃபிட் தான் ஜென்ரலாக சர்வீசஸ் கம்பெனியில் உள்ள மாடல் வச்சுங்களேன். வேறு சில மாடல் இருங்க, பட் இதுதான் மெஜாரிட்டி. இப்போ என்ன ஆகுதுன்னா இன்டெலிஜென்ஸ் பர் எம்ப்ளாயியில் இது வந்து எப்படி மாறப்போகுதுன்னா இந்த எம்ப்ளாயி வந்து எப்படி இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண போகிறாருங்கிறது. இன்டெலிஜென்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறாருன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட ஏஐ டூல்ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸோ வச்சு எவ்வளோ டோக்கன் பர்ன் பண்ணி எப்படி இந்த ஒர்க்கை அச்சீவ் பண்ணுறாருங்கிறதும் ஒரு பேராமீட்டராக வந்துடும். ஏன்னா டோக்கனுக்கு சார்ஜஸ் இருக்குது. எவ்வளோ இன்புட் டோக்கன் அவுட்புட் டோக்கன் ஏஐயை பொறுத்த வரைக்கும் இதான். எப்படி கரண்ட்டுக்கு வந்து யூனிட் கணக்கோ ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு அதுதான் கணக்கு. ஓகேங்களா, எவ்வளோ டோக்கன் யூஸ் பண்ணேன்னு இதை வச்சு நீங்கள் எவ்வளோக்கு எஃபெக்டிவாக ஒர்க் முடிச்சேங்கிறது ஒரு பேராமீட்டராக வரும். ஸோ இதை தான் வந்து சாமுவல் பண்ண ஒரு இதில் சொல்லியிருந்தார். காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு. இன்டெலிஜென்ஸ்க்கு மெஷர் பண்ணுறதுக்கு யூனிட்ஸ் அதுதான் பார்க்க போகிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உலகத்துக்கு மூவ் ஆகிட்ருக்கோம்.